Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். இலக்கியா பார்த்தல, அவ வந்து குனிஞ்சி வெங்காயத்தை எடுக்கலல்ல, அப்படின்னா அவ கர்ப்பமா தானே இருக்கா. நீ சும்மா எல்லாம் சந்தேகப்படாத. சந்தேகமே இல்ல அத்தை, அவ கர்ப்பமாவே இல்ல. என்ன சொல்ற? எனக்கு குழப்பமாவே இருக்கு. இது பாரு, அவ சுமந்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டோட வாரிசுமா. அது உண்மையா இருந்தா நிச்சயமா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அவ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா அத்தை. என்னமா சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது பாரு, 10 மாசத்துல எப்படியும் ஒரு குழந்தை பிறக்க தானே போகுது. அப்ப பாத்துக்கலாம், சரியா? அத்தை, அது வரைக்கும் விட்டோம்னா அஞ்சலி இந்த போலி கர்ப்பத்தை வச்சு நிறைய சாதிச்சிடுவா. நான் விட மாட்டேன் அத்தை. என்ன பண்ண போற? ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். சிந்தாமணி அத்தை ஜோசியும் சாமியார்னு அப்படியே நம்புவாங்க. அதையே வச்சு அஞ்சலியோட கர்ப்ப வேஷத்துக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன். ஐயோ, என்னம்மா? எப்படி? எப்படின்றத என் தம்பி வசந்த் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டான். நம்ம கோவிலுக்கு போனா அங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இப்பவே நம்ம கிளம்பலாம். இப்பவா? என்னம்மா சமைக்கணும்? ஐயோ அத்தை, அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். முதல்ல நீங்க கிளம்பி வாங்க. என்ன அக்காவை என்ன காணோம்? இங்க நிறுத்துங்கண்ணா. சரிம்மா. இலக்கியா, இலக்கியா, அவசரமா கூட்டிட்டு வந்துட்ட. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. அத்தை, அதான் வந்துட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும். வாங்க போலாம். வாங்க அத்தை. வாங்க அத்தை. வாங்க அத்தை. அக்கா ஏன் இவ்வளவு லேட்? டேய், நீ அதெல்லாம் விடுறா. நான் கேட்ட மாதிரி சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டேன்ல. அங்க பாருங்க, ரெடியா இருக்காரு. இலக்கியா, அந்த சாமியார பாரு, எவ்வளவு தெய்வ கடாட்சமா இருக்காரு. சாமியாரே, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்ல. நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமியாரே. நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி தீர்வு கேட்கலாமா? வா வா. என்ன சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும்? அத்தை, அவரு உண்மையான சாமியார் இல்ல. உண்மையான சாமியார் இல்லையா? போலி சாமியார். போலியா? ஆமா. இன்னும் 30 நாள்ல நீ நினைச்சது நிறைவேறும். கடவுளே, கடவுளே. வாங்க அத்தை. அத்தை, வாங்க. என்னமோ. வாங்க. சார், சார். வந்துட்டீங்களா? சாமியார் வேஷம்னு சொன்னீங்களா? அதான் நம்பி வந்த பொண்ணுகிட்ட சும்மா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். இலக்கியா, என்னம்மா இது? சாமியாருங்கிறாரு, பிராக்டிஸ்ங்கிறாரு. என்ன இவர் உனக்கு தெரிஞ்சவரா? சொல்றேன் அத்தை, இவரை நம்ம வசந்த் தான் ஏற்பாடு பண்ணிருக்கான். எது ஏற்பாடா? இந்த போலி சாமியார வச்சு அஞ்சலி வாயாலேயே அவ கர்ப்பம் இல்லங்கறத சொல்ல வைக்க போறேன். எப்படி? அது எப்படின்னா, எப்படி அத்தை என் பிளான்? நல்லாதான் இருக்கு.
சிந்தாமணி அத்தைய வச்சுதான் அஞ்சலியை இந்த நாடகத்துக்குள்ள கொண்டு வர போறோம். இது மட்டும் கரெக்டா நடந்தா அஞ்சலியோட கர்ப்ப வேஷம் நிச்சயமா கலையும். இலக்கியா, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த அஞ்சலிய கழுத்தை பிடிச்சி நானே வெளியில தள்ளிடுவேன். பாத்துக்கிட்டே இரு. அத்தை, அது நடக்கதான் போகுது. நீங்க வேணா பாருங்க. வசந்த், கேமரா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. பாத்துடா, கேமரா வச்சிருக்கிறது அஞ்சலிக்கு தெரிஞ்சா உஷார் ஆயிடுவா. அக்கா நான் பாத்துக்கறேன்க்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏண்டா வசந்த், சார் நல்லா நடிப்பாருல, நல்லா விவரமா சொல்லிட்டியா? அக்கா நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, இவர் என் ஃப்ரெண்டோட அப்பா. ஓ ஓ, பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறாரு. ஆனா டிராமா ஆர்டிஸ்ட், நடிப்புல பிச்சு உதறுவாரு. ஆமா டிராமாவா? ம்? ஆமாமா, ஆக்டிங் தான் என் உயிர் மூச்சு. ஓ, இல்ல இந்த தாடி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்காது? இது வேஷத்துக்காக போட்டதுமா. இந்த பாருங்க. ஐயோ, என்னமா இது? என்ன அத்தை, நாங்க தான் போலி சாமியார்னு சொன்னோம்ல. இல்ல, போலி சாமியார்னு சொன்ன, தாடி மீசெல்லாம் கூடவா போலியா இருக்கும்? எல்லாமே போலிதான். ஓ, எஸ், எல்லாமே போலிதான். சரி சரி. அஞ்சலி உண்மைய சொல்றதும் சொல்லாததும் நீங்க நடிக்கிற பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. இந்த திட்டம் சரியா நடக்கணும்னா நீங்க தான் கொஞ்சம் சரியா நடிச்சு ஹெல்ப் பண்ணணும். நடிப்புல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தூள் கலப்பிடுறேன், கவலைப்படாதீங்க. வசந்த் முதல்ல விஷயத்த சொன்னப்ப கூட ஒரு குடும்பத்துக்குள்ள போய் எப்படி நடிக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது ஒரு குடும்பத்தோட நன்மைக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன். அப்ப எல்லாமே ஓகே. இன்னைக்கு சிந்தாமணி அத்தை கிட்ட இருந்து நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு அஞ்சலி கிட்ட முடிக்கிறோம். அவ கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் வர வைக்கிறோம். ஓகேமா? ஓகே. இல்ல, அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்னு நீ ஒருத்தி தான் நம்புற. ஆனா எப்படி உனக்கு இவ்வளவு உறுதியா தெரியும்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. அத்தை, சின்ன வயசுல இருந்து நான் அவளோட ஒன்னா ஒரே வீட்ல வளர்ந்திருக்கேன். அஞ்சலிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த டிராமாவை எதுக்கு அவ பண்றாங்கிற காரணம் கூட எனக்கு தெரியும். நாம போட போற இந்த டிராமாவோட முடிவுல அஞ்சலி வயித்துல குழந்தை இல்லைன்ற உண்மை உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. சரி சரி, நல்லதே நடக்கட்டும். உண்மையிலேயே அஞ்சலி கர்ப்பமா இல்லையான்னு நானும் பாத்துடுறேன். ஆமா, சிந்தாமணி இத நம்புற மாதிரி பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கெல்லாம் பிளான் ரெடியா இருக்கு அத்தை. ஆ, வசந்தும் சாரும் அந்த வேலையை பார்த்துப்பாங்க. ஆமாத்த, சிந்தாமணி அத்தையோட வீக்னஸ் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கே சாமியார வீட்டுக்கு வர வச்சு அவங்கள கவுக்க போறத்த. சரி சரி, எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இலக்கியா, ஏற்கனவே உனக்கும் அஞ்சலிக்கும் சுத்தமா ஆகாது. எவ்வளோ பிரச்சனைகள். இதனால மேற்கொண்டு பிரச்சனை ஏதாவது வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வராதத்த. நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த ஏற்பாடே பண்ணிருக்கேன். அஞ்சலி, நீ கௌதம்கா குறி வைக்கிற, நாங்க உனக்கு குறி வச்சிட்டோம். நிச்சயமா இந்த பொறியில நீ சிக்கதான் போறடி. இதான் அந்த வீடா? ஓம் காளி கிரீம் காளி, காளி சூளி மந்திர காளி, பத்ர காளி. வீட்ல யாராவது இருந்தா வெளியில வாங்கம்மா. ஓம் காளி சூளி. இந்த வீட்டுக்கு ஒரு அமங்கல செய்தி வரப்போகுதுன்னு என் காளி சொல்றா, என் காளி சொல்றா. கேட்டுக்கங்கம்மா, கேட்டுக்கங்க. அமங்கல செய்தியா? யார் இவரு? ஒத்த பிள்ளைய பெத்தவளே, ஒட்டாத புருஷனை கட்டினவளே. ஒத்த பிள்ளைய பெத்தவ ஒட்டாத புருஷனை கட்டினவளா? அப்ப சாமியார் என்னதான் சொல்றாரு? உன் குலத்தை வேற இருக்க கொடுஞ்செய்தி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. காது கொடுத்து கேட்டுக்கம்மா, காது கொடுத்து கேட்டுக்க. ஓம் காளி, ஓம் சூளி. அப்பாடா, சொன்னபடி சாமியார் டைமுக்கு வந்துட்டாரு. வாங்கம்மா வாங்க. யோ, யாரியா நீ? எங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து கத்திட்டு இருக்க? நான் தான் நீங்க சொன்ன ஆளு. அது யோ போயா. தம்பி, நீங்க தப்பு பண்றீங்க. சொல்றல போயா. உங்க குடும்பத்துக்கு நல்லது சொல்ல வந்த என்னைய விரட்டுறீங்களா? நல்லதில்ல தம்பி, இது நல்லதில்ல.
அட போயா, நான் சொல்றேன்ல. டேய் அத்தை டேய் வசந்த், எதுக்காக அவரை விரட்டிட்டு இருக்க? அத்தை, இவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லி காசை புடுங்க பாப்பாங்க. யோ போயா. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ உள்ள போ. இல்ல அத்தை, இவங்க இப்படிதான். போன்னு சொல்றேன்ல, உள்ள போ. என்னமோ பண்ணுங்க போங்க. அமங்கலம் கொடு செய்தின்னு என்னென்னவோ சொல்லி பயமுறுத்துறீங்க. ஆனா எதையும் சொல்லலாமா? எங்க ஆத்தா காளி சொல்றா, அதத்தான் நான் சொல்றேன். ஒரு பொண்ணு இந்த வீட்ல இருந்து மாட மாளிகைக்கு வாழ போயிருக்காளா? ஆமாங்க சாமியாரே, அது என் பொண்ணு அஞ்சலிதான். அவளோட சம்சார பந்தத்துக்கு இப்ப ஆபத்து வந்திருக்கு. ஆ, என்ன சாமியாரே சொல்றீங்க? என்ன ஆபத்து? உன்னோட பொண்ணு அந்த வீட்ல இருந்து துரத்த சதி நடக்குதுமா. வென்றாரு. சதியா? என்ன சதி? யாரு பண்றாங்க சாமியாரே? சதி பண்றவங்களும் இதே வீட்ல வளர்ந்து அதே மாளிகைக்கு வாழ போனவங்க தான். அவ உன் சோத்தை தின்னு வளர்ந்தவ. சாமியாரே, நீங்க சொன்னது கரெக்ட் தான் சாமியாரே. அவ என் புருஷனோட தங்கச்சி பொண்ணு இலக்கியா. அவளேதான். அவ இங்க இருக்கும்போது உன் பொண்ணுக்கு தொந்தரவா இருந்தாளா இல்லையா? தொந்தரவாவா? படுத்து எடுத்துட்டு அந்த பாவி. இப்ப அந்த வீட்டுக்கு போயும் உன் பொண்ண படுத்தி எடுக்கிறாளா இல்லையா? சாமியாரே, என்ன சாமியார் இது? எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறீங்க. இன்னும் சொல்றேன் கேட்டுக்க. அவ அந்த வீட்டுக்கு உண்மையான மருமக இல்ல. அவ புருஷனும் ஒரு போலி. உன்னோட பொண்ணுதான் உண்மையான மருமக. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க சாமியாரே, ஆமா. கண்ணுல பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்க சாமியாரே. எப்படிங்க சாமியாரே? எல்லாம் சொல்லி அனுப்புனதுதான். ஐயோ, ஆ, என்னது சொல்லி அனுப்புனாங்களா? யார் அனுப்பிச்சது? அ, அ, அது காளி, என் தாய் காளி, அகிலத்தை ஆள்ற காளீஸ்வரி. ஆ, தாயே அகிலாண்டேஸ்வரி. அப்பாடா, நல்ல வேலை. இங்க பாருமா, உன் பொண்ணோட தாலிக்கு சக்தி குறையுது. இனி அவ அந்த வீட்ல மருமகளா வாழ முடியாது. அந்த இலக்கிய உன் பொண்ண குறி வச்சிட்டாமா. அவ அஞ்சலிய அந்த வீட்ல இருந்து அனுப்பாம விட மாட்டாமா. என்னங்க சாமியாரே, இப்படி என் தலையில கல்ல தூக்கி போடுறீங்க? அஞ்சலி மாசமா இருக்கா. இலக்கியாவுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுக்க போறா. என் பொண்ணோட அதிகாரம் அதிகமாக போகுதுன்னு இப்பதான் நான் சந்தோஷத்துல இருக்கேன். இப்ப போய் நீங்க பெரிய குண்டா தூக்கி போடுறீங்க. என்னம்மா பண்றது? அந்த இலக்கியா உன் பொண்ணோட சக்தியானவளா இருக்காளே, அவதான ஜெயிப்பா. அப்படி சொல்லாதீங்க சாமியாரே. எனக்கு அமைஞ்ச புருஷன் தான் சரியில்லை. 5க்கும் 10க்கும் அலைஞ்சே என் ஆயுசு போச்சு. ஆனா என் பொண்ணு பணக்கார வீட்டுல மருமகளா இருக்கா. அவளும் வாழாம திரும்பி வந்துட்டான்னா என்னால தாங்க முடியாது சாமியாரே. அந்த இலக்கியாவை அடக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமியாரே? இதுக்கு தானே நாங்க வெயிட் பண்ணது. இப்ப சொல்வார் பாருங்க அத்தை வழிய. வழி இருக்குமா? சொல்லுங்க சாமியாரே. இலக்கியா கிட்ட இருந்து உன் பொண்ணை காப்பாத்த வழி இருக்கு. உன் பொண்ணு அந்த வீட்ல நல்லா வாழணும்னா அந்த இலக்கியா அந்த வீட்டை விட்டு போகணும். ஐயோ கடவுளே, இதுக்கு தான் நாங்க முயற்சியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே. அதுக்கு காரணம் அந்த இலக்கியா சர்வ வல்லமையும் கூடிய அசுர சக்தியா இருக்கா. அந்த சக்தி அடக்கிற வல்லமை என் தாய் காளிக்கு தான் உண்டு. உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு ஏன் இடத்துக்கு வாங்க. காளிக்கு முன்னாடி அவளை உட்கார வச்சு ஒரு பரிகார பூஜை பண்ணணும். ரொம்ப சந்தோஷங்க சாமியாரே. அப்படி பண்ணிட்டா அந்த இலக்கியா அந்த வீட்டை விட்டு ஓடி போயிருவா. ஆ, அதுக்கப்புறம் உன் அஞ்சலிய யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. உங்க பொண்ணு இப்ப ரெட்டை குழந்தைய வயித்துல சுமக்கிறதுனால பூஜைக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கும். ஆ. அஞ்சலி மகாராணி மாதிரி வாழ்வா. சரிங்க சாமியாரே. பூஜையை நம்ம எப்ப வச்சுக்கலாம் சாமியாரே? நாளைக்கு காலையில என்னோட ஆசிரமத்துக்கு வந்துருங்க. எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறேன். ஆ, சரிங்க சாமியாரே. தட்சணை ஏதாவது? எனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து தட்சணை வந்துருச்சுமா. இவன் வேற உளறானே. வர வேண்டிய இடமா? நான் காளிய சொன்னேன். ஐயோ, சரி சரி. அவளுக்கு செய்யற சேவைக்கு அவளே எனக்கு தட்சணை தருவா. ஆ, இதான் என் விலாசம். நான் வர்றேம்மா. ஓம் காளி, மகா காளி, கடவுளே, காளி. என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்க. இந்த விஷயத்தை உடனே அஞ்சலி கிட்ட சொல்லணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஆ. நல்ல காலம்
பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எதுக்குமா என்ன அவசரமா வர சொல்லி அஞ்சலி, ஃபோன் பண்ண? அந்த இலக்கியாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்துட்டு போனாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, என்னம்மா சொல்ற? பரிகார பூஜை பண்ணா இலக்கியா வீட்டை விட்டு போயிடுவாளா? இது நடக்குமா? அந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. ஆனா இந்த சாமியாரு ரொம்பவே சக்தி வாய்ந்தவரா இருக்காரு. உன் குடும்பத்துல நடக்கிறத அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. நீங்க 2 பேரும் ஒரே வீட்ல வளர்ந்தது, இலக்கியா உன்னை துரத்த நினைக்கிறது, நீதான் உண்மையான மருமக, இலக்கியாவும் கௌதமும் போலி, இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சிருக்கடி அவருக்கு. அப்படியா? இந்த பரிகார பூஜையை பண்ணா இலக்கியா வீட்டை விட்டு ஓடி போயிடுவாளாம். அதுக்கப்புறம் பணம், சொத்து, அதிகாரம் எல்லாத்துக்கும் நீதாண்டி வாரிசு. நீ சொல்றதுதான் சட்டமா. ராணி மாதிரி இல்ல, நீ மகாராணி மாதிரியே வாடலான்னு சொல்றாரு. நீ என்னடி சொல்ற? இலக்கியாவை துரத்துறதுக்கு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அவளையும் கௌதமியும் காப்பாத்திக்கிட்டே இருக்கு. கடைசியா நம்ம ரெடி பண்ண அந்த போலி அப்பா அம்மா பிளான் கூட ஃபெயிலியர் ஆகி போச்சு. இதை இப்படியே விட்டோன்னு வையேன், கௌதம் எங்க வீட்லயே ஒட்டிக்குவான். அது மட்டும் நடக்க கூடாதுமா. நம்ம பிளான்ல ஜெயிக்க முடியாதத பரிகார பூஜையில ஜெயிக்கலாம்னா அதுக்கு நான் ரெடி. சக்சஸ். இலக்கியாவும் கௌதமும் என் வீட்டை விட்டு போறதுக்கு எந்த ஆயுதம் கிடைச்சாலும் நான் பயன்படுத்துவேன். அம்மா, நீ பூஜைக்கு உடனே ஏற்பாடு பண்ண, நான் வந்துடுறேன். நாளைக்கே பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த அட்ரஸ்க்கு வந்துரு. சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம்டி. என்ன? வயித்துல ரெட்ட குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நீ பூஜை பண்றதுனால பூஜையோட பலன் டபுள் மடங்கா இருக்குமா? இல்லாத குழந்தைக்கு டபுள் மடங்கு பலனா விளங்கிடும். ஏய், என்னடி யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, நான் காலையில வந்துடுறேன். இப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சரி சரி, நீ கிளம்பு போ. இலக்கியா, பரிகார பூஜை மட்டும் முடியட்டும், அப்புறம் உனக்கு இருக்குடி பூஜை. யாருக்கு பூஜைன்னு நாளைக்கு தெரியும். நான் வரேம்மா. அத்தை, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஏன் இலக்கியா, நீ இப்போ அஞ்சலிக்காக பரிகார பூஜைன்னு பிளான் போட்டிருக்கல்ல, அது ஒர்க் அவுட் ஆகுமா இலக்கியா? அப்படி ஒருவேளை ஆகலைன்னா நீ ஏற்பாடு பண்ணது எல்லாமே அப்படியே வேஸ்ட் ஆயிடுமே. நீங்க கவலையே படாதீங்க, அஞ்சலி நிச்சயம் சம்மதிப்பா. என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. இதோ வசந்த் தான் ஃபோன் பண்றா. பேசு பேசு. சொல்லு வசந்த். அக்கா, பரிகார பூஜைக்கு அஞ்சலி ஒத்துக்கிட்டா. சூப்பர்டா. அத்தை, பூஜைக்கு அஞ்சலி ஓகே சொல்லிட்டாலாம். அப்பாடா. பேசு பேசு. நம்ம சாமியார் நடிச்ச நடிப்பை பார்த்து சிந்தாமணி அத்தை அப்படியே நம்பி அஞ்சலி கூப்பிட்டு விஷயத்த சொன்னாங்க. அவளும் அதை நம்பிட்டாக்கா. இது போதும்டா அவளை சிக்க வைக்கிறதுக்கு. ஆமா, நீ கேமராவை எங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன்க்கா. அஞ்சலி பூஜையில வந்து உட்காந்தா போதும், நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு லைவா வரும். சரி வசந்த், வேற ஏதாவது தகவல் இருந்தா ஃபோன் பண்ணு. ஓகே அத்தை, எல்லாமே ரெடி. இனி அஞ்சலி தான் கர்ப்பத்தை பத்தி அவளே வாய திறந்தா மட்டும் போதும். அவ்வளோதான், மேட்டர் ஓவர். என்ன நீ இவ்ளோ சாதாரணமா சொல்ற? அஞ்சலி ஒருவேளை கர்ப்பமா இல்லைன்னா அந்த உண்மையை அவ வாயால அப்படியே சொல்லுவாளா? சொல்லவே மாட்டா. உயிரே போனாலும் அந்த உண்மையை சொல்ல மாட்டா. அதுக்கு தான் பூஜையில நம்ம ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அத பத்தி சாமியார் அஞ்சலி கிட்ட கேட்டா அவ நிச்சயமா உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இருந்தாலும் இது நம்ம பண்ண போறது எல்லாமே அப்படியே ரெக்கார்ட் ஆகும் இல்லையா? ஏன்னா சாட்சி இல்லைன்னா அஞ்சலி இதெல்லாம் சொன்னேன்னு ஒத்துக்கவே மாட்டா. அத பத்தி யோசிக்காம இருப்பேனா அத்தை? அங்க நடக்கிற எல்லாத்தையும் வசந்த் ரெக்கார்ட் பண்ணிடுவான். நாமளும் வீட்ல இருந்தே பூஜைய லைவா பார்க்கலாம். அட கடவுளே, என் புத்திசாலி மருமக. எப்படியோ வீட்ல உட்கார்ந்துகிட்டே அஞ்சலியோட வண்டவாளம் எல்லாத்தையுமே நம்ம பாக்குற மாதிரி பண்ணிட்ட. ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ற. ஆமா, இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? நம்ம எதிரிங்க தான் இந்த மாதிரி வித்தைய நமக்கு கத்து கொடுக்கறாங்க.
அத்தை அஞ்சலி நல்லவளா இருந்தா நான் பாட்டுக்கு ஒரு நார்மலான லைஃப நிம்மதியா வாழ்ந்துட்டாது போயிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.